விருது பெறும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் குறித்து அறிமுக உரை ஆற்ற கவிஞர் வனவை தூரிகா அவர்களை அழைக்கிறேன். அவர் விகடனில் முத்திரை கவிதை பெற்றவர். அந்த கவிதை இப்போ கூட லட்சக்கணக்கான ஷேர்களை நடந்துட்டு இருக்கு. ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில். அவருடைய முதல் தொகுப்பு கண்ணமும் மறு கண்ணமும் இப்போ சமீபத்தில் கறிக்கடைக்காரனின் சைவம் எனக்காடு அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அவரை அறிமுக உரையாற்ற அழைக்கிறேன். எனக்கு நன்றாக பேச வராது என்று நினைப்பவர்களுக்கு அதிக கைத்தட்ட வேண்டும்னா ஒரே வழி அவனோட பேச்சை சீக்கிரம் முடிச்சுக்கிறது தான். அதுவே ஒரு பெரிய பாராட்டு அவனுக்கு எடுத்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றி இந்த மாதிரி சுருக்கமாக முடிச்சுட்டு போயிட முடியாது. எனக்கு சரியாக பேச வரலன்னா கூட நிறைய விஷயங்களை என்னால் அவரை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு அவர் செஞ்சிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாராயணி கண்ணகி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்குற நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த விருதாளர்கள் 3 பேர். அந்த விருதாளர்களை பற்றி சின்ன சின்ன குறிப்புகள் தேவைப்படுது. அதாவது ஃபோட்டோ வேணும், அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். யார்கிட்ட சரியா தகவல் கிடைக்கல. ஒரு போட்டோ கேட்டேன் பெருமாள். அந்த போட்டோ கூட பார்த்தீங்கன்னா திலீபன் சாரோட வீட்டில் மாட்டி வச்சுக்கிற போட்டோவே செல்போனில் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. போட்டோவே எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். அது ரொம்ப லேட் ஆகுது, அது அவங்களை பற்றி ஒரு சின்ன குறிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகமாக கொண்டு வரணும், அதுக்காக தான் இந்த தகவல்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி சித்திகண்ணாங்கிட்ட நான் கேட்டு வாங்கி தந்தேன். முடிஞ்ச அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு நேர்காணல் மாதிரி நடத்தி கூட அவர் பேசுறதை வச்சு நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு அந்த வேலையை செஞ்சேன். அப்போ எனக்கு அவர் ஒரு 10 நிமிஷம் தான் என்கிட்ட அந்த நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாரு. அப்போ பேசும்போது சில தகவலாம் கிடைச்சது. அவரு கூட திலீபன் சார் மாதிரி தான் தான் என்னென்ன செஞ்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஆவணமா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி அவர் இல்லை. கிட்டத்தட்ட 3 பேருமே ஒரே மாதிரி தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருது கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே சிரிப்பாங்க. நம்மளோட சிரிப்பு கேட்கும்போது எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு தெரியலையே அப்படின்ற மாதிரி விருதுகளை பழிக்கிற மாதிரியான சூழல் இப்போ உருவாகி வந்திருக்கு. ஆனா இவங்க பல வருஷ காலமா செய்த சேவைகளுக்கான என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை திரட்டி வச்சிருக்கலாம். நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி பின்னாடி சொல்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற அவசியமே இல்லாத இந்த நேரத்துக்கு என்ன எனக்கு தோணுதை செஞ்சுட்டு போயிடுறப்போ அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோட இந்த சேவைகளை செஞ்சவங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட நேர்காணல் எடுத்து இந்த தகவலாம் திரட்டி எடுத்து நான் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறிப்பாக எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். ஆக ஒரு விருது என்பது கொடுக்கப்படுவதற்கும் வாங்கப்படுவதற்குமான வித்தியாசம் முக்கியமானது. இவர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய விருது அவர்களை தேடி போனதன் மூலம் அந்த விருது தனக்கான மரியாதை அதிகப்படுத்தி கொண்டதாகவே நான் கருதுகிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது நான் ஜோலார்பேட்டை சுற்றுப்புற வட்டாரத்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் குடிக்கிற தண்ணி வேணும்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் எடுத்துட்டு போவோம். அப்பெல்லாம் பிளாஸ்டிக் குடமெல்லாம் கூட பெருசாக கிடையாது. பித்தளை தவலை, ஸ்டீல் குடம் இந்த மாதிரி தான் கொண்டு வரும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள போயிட்டு பயணிகளுக்குன்னு வச்சிருக்கிற தண்ணியை தான் அந்த குடத்துல நிரப்பி அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரோட குடிநீர் பயன்பாட்டுக்கான தேவையா இந்த ரயில் நிலையம் இருந்தது. அப்போ சின்ன பிள்ளையா நான் அந்த தவளையை தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வரும்போது நிறைய முறை பார்த்துருக்கேன். நிறைய முறை நான் வாரத்துக்கு 2-3 பிணங்கள், அனாதை பிணங்கள் அந்த பிரிட்ஜ் ஏறுற இடத்துல கீழே போட்டு வச்சிருப்பாங்க. பயணிகள் ஏறுறதுக்காக வரக்கூடிய அந்த பகுதியை அந்த பிணத்தை போட்டு ஒரு வாரமா வச்சிருப்பாங்க. கீழே ஒரு துணி விரிச்சிருக்கும், அந்த துணி மேல அந்த பாடியை போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு மாலை, ஒரு கட்டு ஊதுவத்தி கொளுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பகுதி முழுக்க அந்த ஊதுவத்தி வாசம் மணக்கும். அந்த பொணத்துக்கு கீழே இந்த ரயில் பயணிகள் வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அடக்கம் செய்யறதுக்காக இதை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 ரூபா 2 ரூபா 10 பைசா 20 பைசா இது எல்லாம் வீசிட்டு போயிருப்பாங்க. அந்த பிணத்துக்கு பக்கத்துல 2-3 பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த சில்லறை காசெல்லாம் சேர்ந்த பின்னாடி அந்த பாடி அடக்கம் செய்யறதுக்கு தேவையான அந்த
பணம் அது சேர்ந்ததுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் அந்த பாடியை கொண்டு வந்து ஒரு பானை மேலே வச்சு தூக்கிட்டு போய் எங்கள் பகுதியில் இருக்கிற சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரயில் நிலையத்துக்கு ரயில் ஏறி மனநிலை பாதிக்கப்பட்டு வெளியில் வந்து இங்கே பிச்சை எடுத்து ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து தந்தவங்களோட அனாதை பெண்கள் முழுக்க ஒரு காலத்தில் அப்படிதான் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் நான் இதை நேர்காணல் எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச தகவல் இது. அப்போ ரஜினி ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பேரில் சில இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு தொடங்கி இந்த பகுதியில் நாம் ஏதாவது சேவை செய்யலாமே மாதிரி யோசிக்கும் போது இந்த மாதிரி பிணங்கள் அடக்கம் செய்யறத வந்து ஏற்றுக்க முடியாம அந்த ரசிகர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்து அந்த பிணத்தை அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து இது அவங்கவுங்க சொந்த காசை போட்டு அந்த மாதிரியான பிணங்கள் எல்லாம் வந்து அடக்கம் செய்யற கண்ணியமான ஒரு முறையில் அடக்கம் செய்யற வேலையை செஞ்சிருந்தாங்க. இது ரஜினி ரசிகர் மன்றம்ங்கிற பேர்ல அந்த ரசிகர் செஞ்சது ரஜினிக்கு தெரியாது, ஏன் ரஜினியை கூட செஞ்சிருக்க மாட்டார் என்ன. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாங்கல்ல, இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பணம் போட நான் பார்க்கவே இல்லை. அப்போ சித்திகண்ணா அப்படிங்கிற ஒரு ஆள் எனக்கு தெரியாது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்க தொடங்கினாங்கன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பெண்களை ரயில் நிலையத்துக்கு எதிரில் போட்டு அடக்கம் செய்யற வேலையெல்லாம் போயிடுச்சு. இடையில எப்போ வச்சு இந்த ரோடு ஓரம் பார்க்கும்போது யாராவது ஒரு 4 பேர் பணம் தூக்கிட்டு போவாங்க, அங்கே போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி பார்க்க முடியறது இல்லை, அது வந்து ஒழிக்கப்பட்டது. அதே மாதிரி ரயில் ஓடும்போது விபத்தில் அடிபட்டு கை காலு எல்லாம் உடஞ்சி தனித்தனியா துண்டுகளாகி அதில் வந்து மூட்டை கட்டி கொண்டு வர வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் யாரும் செய்வாங்க தெரியல, இதெல்லாம் எப்படி மனசு வந்து தைரியமா செய்யறாங்க தெரியலன்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். அப்போ அபூபக்கர் சித்திக் அண்ணங்கிட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நேர்காணல் எடுக்கும்போது இதுக்கான விடையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. எப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவர் தான் காரணமா இருந்திருக்காரு. என்ன அவர் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சு என்னன்னா, அப்போ ரஜினி ரசிகர் மன்றத்துல முக்கியமான இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, பொறுப்புல இருந்தவங்க இளைஞர்கள்லாம் கூட இருந்தாங்க, அவங்கெல்லாம் அந்த வேலைக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. இப்போ 30 வருஷம் தாண்டிடுச்சு, இப்பவும் சில நண்பர்கள் உதவியா இருக்காங்க. அப்ப இருந்தவங்க எல்லாமே வெளியே வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு வாழ்க்கை வந்து ஒவ்வொரு திசையில எல்லாரையும் கொண்டு போயிடுச்சு. இப்பவும் சில நண்பர்கள் இருக்காங்க, நான் கூப்பிட்டா வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க, இப்போ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின அந்த வேலை அப்ப யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க யாருமே சுத்தமா இல்லை, இருந்தாலும் புது ஆட்கள் புதுசா உள்ள வந்திருக்காங்க. இவர் மட்டும் பழைய ஆளா இன்னும் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. இப்படி இவர் அடக்கம் செய்த சடலங்களின் எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 700 தாண்டும். இது மிக பெருமைப்பானது. இந்த 700ங்கிறது கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு அடக்கம் செஞ்சாரு அவருக்கே தெரியாது. அவளுக்கு கணக்கில்லாத சடலங்களை அடக்கம் செய்தது இவரின் மாபெரும் சாதனை என்பேன். இது போல எனக்கு தெரிந்து நிறைய ஊடகங்கள் வந்துடுச்சு, நிறைய ஊடகங்கள்லாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி பத்திரிகை செய்திகள் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி 700க்கும் மேற்பட்ட சடலங்களை தன் சொந்த செலவில் அடக்கம் செய்த ஒரு நபரை இந்த உலகம் பார்க்க வாய்ப்பே இல்லை. இப்படி இந்த மாதிரியான சடங்குகள் செய்து மட்டும் இல்ல, கொரோனா காலகட்டத்தில் அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா முதல் நிலை வரும்போது எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற சூழல் வந்தது. நாங்கெல்லாம் கூட வீட்டில் அரிசி பருப்பு இன்னும் இந்த கொரோனா காலகட்டம் எத்தனை வருஷம் நீடிக்குமா தெரியலையேன்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் வாங்கின அரிசி பருப்பு எல்லாம் கூட யாருக்கும் கொடுக்காம பத்திரப்படுத்தி வச்சிடணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தேவைப்படும் தெரியல, பத்திரமா இருக்கட்டும், பட்டியா இருக்கிற மாதிரி வந்துருமா நினைச்சேன். ஆனா ஒரு மனுஷன் கடன் வாங்கி தெரிஞ்ச கடைகள்லாம் போயிட்டு அரிசி பருப்புகளை வாங்கிட்டு வந்து வீடு இல்லாம தெருவோரம் ரயில் நிலையங்கள்ல பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் பசியோடு இருப்பாங்களே, அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பெல்லாம் கடனை வாங்கினாரு. பணமா கிடைக்கிற இடத்துல பணமா வாங்கி அவங்களுக்கான உணவுகளை தினமும் 2000 பேருக்கு தேவையான உணவுகளை தினமும் காலையில் 5 மணிக்கு எழுவாரு, ஆட்களை ரெடி பண்ணுவாரு, அரிசி பருப்பா வாங்கி தினமும் சாப்பாடு செஞ்சிருவாரு. எல்லாருக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்க போலீஸோட அனுமதியோட அந்தந்த இடத்துக்கு போய் சாப்பாடுகளை நேரம் தவறாம காலை மதியம் இரவு 3 வேளை சாப்பாடு சப்ளை பண்ணாரு. இப்படி அந்த கொரோனா காலகட்டம் முடிகிற வரைக்கும் அந்த சாப்பாடு
அதை கொண்டு போய் கொடுக்காரு. அப்படி கொடுக்கும்போது என்னால் பணமாக கொடுக்க முடியாது, உடல் உழைப்பா தான் கொடுக்க முடியும்னு அவர் கூட சேர்ந்து நானும் சில மாசங்கள் அவரோட நான் சேவையில என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். அப்படி போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஆனா என்னன்னு அப்படி சொல்றீங்க, பணம் இல்லைன்னா பணம் கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க, இது மாதிரி கூட சேர்ந்து செய்யதான் ஆள் இல்லை, எனக்கு அதுதான் தேவை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படி இவரோட சேவைகள் வந்து இதோட நிக்காது. அதுக்கப்புறம் வந்து 2வது கொரோனா அலை வரும்போது என்ன செஞ்சதுன்னா, கொத்து கொத்தாக நமக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் வந்து செத்து வீழ்ந்த கதையை நம்ம நிறைய கேட்டிருப்போம். உறவுகள் எல்லாம் ஒதுங்கி போய் கொரோனா பயத்தால எல்லாம் விலகி இருந்த நேரத்துல, அதாவது அப்பா செத்துருப்பாரு, மகனோ மனைவியோ மற்றவர்களோ எல்லாம் விலகி இருந்து அந்த கொரோனா அச்சத்தின் காரணமாக விலகி இருந்த அந்த பணத்தை கூட அடக்க செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாம தடுமாறும் போது ஒருவர் தன்னோட உயிரையும் துச்சமா மதிக்காம கவச உடைகளை அணிஞ்சிட்டு அவரோட நண்பர்கள் வட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எங்கெல்லாம் வந்து கொரோனா காரணமாக மக்கள் இறந்தாங்களோ அதையெல்லாம் கண்ணியமா அடக்கம் செய்யறதுக்கான வேலையில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். மாசக்கணக்கில் செஞ்சார். எங்க வந்து கொரோனாவில் செத்துட்டாங்கன்னு சொல்லி தெரியுதோ ஆம்புலன்ஸ் போதும், அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த குழுவும் போகும். அந்த குழுவிலையும் ஒரு ஆளா அபூபக்கர் சித்திக் என்கிற ஒரு நபர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தார். எனக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு வேலையை செய்யறோம், அதாவது கொரோனாக்கு வெளியவே போகாதீங்க அப்படின்னு சொல்லி பொண்டாடி கூட எனக்கு சொன்னாங்க. ஆனா அவரோட குடும்பம் இவரோட சேவையை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி எந்த கட்டுப்பாடும் போடாம, கட்டுப்பாடு போடுறாங்களே இல்லையோ, இவர் செய்யறத சகிச்சிக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, ஏத்துக்கிறாங்கல்ல, அது பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு ஆச்சரியம். சுயநலத்தோடு வாழக்கூடிய மக்கள் வாழும் பகுதியில் பொதுநலத்தோடு வாழக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு குடும்பம் அவருக்கு அமைந்ததை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஆக இப்படி கொரோனா காலகட்டத்தில் உணவாக சமைத்து கொண்டு போன உணவை வாங்க தயங்கிய அல்லது இது மாதிரி இது வரைக்கும் வாழ்நாள் யாருக்கு சோறு வாங்கி கூட தெரியலப்பா, இந்த கொரோனா என்ன அப்படியெல்லாம் மாத்திருச்சு அப்படின்ற நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாம அரிசி பருப்பு காய்கறியோடு கொண்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம தனித்தனியா கொடுத்துட்டு வந்த வேலையை கூட அவர் செஞ்சிருக்காரு. ஆக எனக்கு கிடைத்த தகவல் இது, அவர் சேகரிக்காத அல்லது சொல்ல மறந்த நிறைய சேவைகள் இந்த உலகம் மறந்திருக்கும். அப்படி நாங்களும் மறக்கக்கூடாது. அதற்காக இந்த உறுதி கொடுப்பதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.